இந்த இளைஞர்கள் அல்லது இந்த யுவதிகள் இந்த கலை கலாச்சார பண்பாடுகளை ரசிப்பதில்லை அல்லது அதனை நடைமுறைப்படுத்துவதில்லை அல்லது அதனுடைய இலக்குகளை நோக்கி தங்களுடைய பயணங்களை மேற்கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் பலவும் இருந்தால் நினைக்கிறேன் எங்களுடைய பிரதேச செயலக ரீதியாக நடைபெறுகின்ற இத்தகைய நிகழ்வுகளை பார்க்கிற போது அவ்வாறு இல்லை. எங்களுடைய பிள்ளைகள் இந்த கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை புகழுகின்ற அதனை காத்திரமாக வெளிப்படுத்துகின்ற தன்மையை கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையில் இத்தகைய நிகழ்வுகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு உதாரணமாக எடுத்து காட்டியிருக்கிறது. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இதிலே இந்த நிகழ்வுகளை நடத்தியிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய அந்த முகபாவங்களை அல்லது தங்களுடைய அந்த பாவங்களை சரியான முறையிலே வெளிப்படுத்தி தங்களுடைய ஆட்சியை வெளிப்படுத்துகிறார்கள். குறிப்பாக சிறப்பாக ஒரு விடயம் நான் நினைக்கிறேன், எந்த விதமான ஒலி கருவிகளும் பயன்படுத்தப்படாமல் இசை கருவிகள் பயன்படுத்தப்பட்ட நிலையிலே அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே இன்றைய இந்த நிகழ்வை பார்க்கின்ற போது உண்மையிலே மிகவும் சிறப்பான முறையிலே உட்படுத்தப்பட்ட அந்த கலை வடிவங்களை வெளிப்படுத்துகின்ற ரசிக்கின்ற காட்சிப்படுத்துகின்ற தன்மை இங்கே புகழாக இருக்கின்றது. இந்த வடமராட்சி மண் பல்வேறுபட்ட பெருமைக்குரிய மண்ணாக எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கிறது. அது கலையாக இருக்கலாம், கலாச்சாரமாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம், விழுமியமாக இருக்கலாம், வீரமாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் பலம் பொருந்திய போர் பொருந்திய பிரதேசமாக இந்த பிரதேசம் காணப்படுகிறது. இந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற போதும் கலையிலும் நாங்கள் எந்த வகையிலும் வீழ்ச்சிக்குரியவர்கள் அல்ல, அல்லது இந்த கலையுடைய வடிவங்களை எந்த வகையிலும் நாங்கள் சோர்ந்து போக அடுத்த சந்ததிக்கு விடமாட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு கண்ணியம் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. எல்லாவற்றிற்கு மேலாக இந்த நிகழ்வுடைய அரங்கு கலாமணிய அவர்களுடைய அரங்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நாடக கலைஞராக நாடக கல்விமானாக அவர் கலாமணி அவர்கள் இந்த மண்ணிலே உலா வந்தவர் நினைக்கிறேன். நாங்கள் பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழகத்திலே படித்த சமகாலத்திலே அவர் பல்கலைக்கழகத்துடைய சிரேஷ்ட விரிவுரையாளராக கல்வியல் துறையுடைய சிரேஷ்ட விரிவுரையாளராக பணியாற்றியவர். அதற்கு மேலதிகமாக பல்வேறு தன்னுடைய கலை இலக்கிய பண்புகளை கொண்டவராக இயல் இசை நாடகத்திலே அவர் ஒரு விற்பனராக தன்னுடைய பணியை எங்களுடைய மாவட்டத்திற்கு வழங்கி இருக்கிறார். அந்த வகையில் உண்மையிலே அவருடைய ஞாபகார்த்தமாக அவருடைய நினைவாக இன்றைய இந்த அரங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு மிக பொருத்தமான பூத தம்பியாக தன்னுடைய நாட்டில் அந்த சிறப்பான கலை வடிவங்களை ஒரு கலா ரசிகராக அல்லது கலையை வெளிப்படுத்துகிற ஒரு குணசித்திர நடிகராக பல பண்புகளை வெளிப்படுத்துகிறவர். உண்மையில் அதுக்கு மேலதிகமாக நினைக்கிறது என்று அந்த அவர் தொடர்பான அந்த உரையிலே ஒரு பாடசாலை குமாரசாமி மாவட்டத்தினுடைய அதிபர் தன்னுடைய அந்த உரையிலே அவருடைய அந்த பண்புகளை மிகவும் வெளிப்படையாக சிறப்பாக எடுத்து காட்டியிருந்தார். அவர்களுடைய இந்த மண்ணிற்கு அல்லது இந்த மாவட்டத்துக்கு அல்லது எங்களுடைய தமிழகத்துக்கே ஒரு கல்வியாளராக அல்லது கலைஞராக கிடைத்த ஒரு பொக்கிஷம் அவரை இன்றைய நாளிலே நினைவு கூறுவது உண்மையிலே மகிழ்ச்சிக்கும் பெருமைக்குரிய விடயமாக இருக்கிறது. அந்த வகையிலே அதனை ஏற்பாடு செய்த அந்த பண்பாட்டு குழு கலாச்சார பேரவையினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி அடுத்ததாக இன்றைய இந்த நிகழ்வு கலைஞர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்வுடைய நிகழ்வாக கலைஞர் வாரதி என்று சொல்லுகிற விருது கலை வாரதி இளங்கலைஞர் விருதுகளை வழங்குவதற்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து இன்று விருது வழங்குகின்ற நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார். உண்மையிலே ஒரு கலைஞருடைய ஆத்ம திருப்தி என்பது எந்த விதத்திலும் அவருடைய அந்த கலைக்குரிய ஊதியம் யாராலும் எப்பொழுதும் வழங்கப்பட முடியாத ஒன்று. அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரே ஒரு விடயம் இந்த கௌரவம் என்பது, அதுவும் தாங்கள் பிறந்த மண்ணிலே அல்லது தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண்ணிலே வாழுகின்ற போது கிடைக்கின்ற கௌரவம் என்பது மறக்க முடியாது. அது அளப்பரிய ஒரு விடயம் என்றால் அவர்கள் பிறந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண்ணிலே வாழுகின்ற போது கிடைக்கின்ற கௌரவம் என்பது மிகவும் மரியாதைக்குரிய ஒரு விடயம். ஆகவே அந்த வகையிலே பிரதேசிய கழகம் இத்தகைய இத்தகைய கௌரவத்தை ஏற்பாடு செய்து அவர்களை கௌரவிக்க இருக்கிறது. அதே போல இந்த இளம் கலைஞர்கள் எங்களுடைய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளம் கலைஞர்கள் தங்களுடைய இந்த கலை வடிவங்களை நிச்சயமாக அவர்களுடைய பங்களிப்பு மிக வேண்டப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது என்றால் இந்த கலையினுடைய வடிவங்களை அடுத்த சந்ததிக்கு பயிற்றுவிக்கின்ற அல்லது அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்லுகின்ற கடமையை இந்த இளம் கலைஞர்கள் மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையிலே கலைஞர்கள் இளம் கலைஞர்கள் உங்களுடைய அந்த கலை பணியினை தொடர்ச்சியாக மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய நீங்கள் வாழுகின்ற பிரதேசத்துக்கு ஆற்றக்கூடிய சேவையுடைய உச்சகட்டமாக அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த வகையிலே பிரதேச செயலகம் எடுத்திருக்கின்ற இந்த பண்பாட்டு திருவிழா மிகவும் சிறப்பான முறையிலே 3 கருத்துக்களை, அதாவது கலைஞர் கௌரவிப்பு,
அரங்க தலைமுறை மற்றும் கலை நிகழ்வு மூன்றும் ஒன்று சேர சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வகையில் இதில் ஏற்பாடு செய்த பிரதேச செயலாளர் மற்றும் உதவி பிரதேச செயலாளர் கலாசார உத்தியோகர் உட்பட இந்த பிரதேச செயலகத்தினுடைய அனைத்து தர உத்தியோகர்களுக்கும் அதே வேளையிலே கலாசார பேரவைக்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு குறிப்பாக இந்த நிகழ்வு